பாத்தியா, அப்பா என்ன எப்படிலாம் திட்டினாரு, திருடின்லாம் சொல்லிட்டாரு. அதனால்தான் நான் வீட்டை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? உன்னை விட்டு பிரியறான்னு ரொம்ப வேதனைப்பட்ட. ஆனா கடவுள் இருக்காரு, உன்னையும் என்னையும் பிரிக்க விரும்பல. அவர் நம்மள சேர்த்துட்டார்ல. இனிமே உன்னை விட்டு நான் போக மாட்டேன், நிச்சயமா போக மாட்டேன். அக்கா, 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 அக்கா. கணேசா, சாப்பிடாம இங்க வந்து படுத்திருக்க, எழுந்துரு. எங்க அக்கா பார்வதி அப்பா அடிச்சு ஏய் கணேசா, எழுந்துருடா, எழுந்துரு. என்னடாச்சு, எழுந்துரு. டேய் உன்னதாண்டா. கணேசா எந்திரிச்சு உட்காரு, எந்திரி. அக்கா எங்கடா? அங்க இருக்கா. அம்மா பார்வதி, இங்க வாமா. இங்க உட்காருமா, வா. அப்பா கோபத்துல உன்னை அடிச்சிட்டேன், ரொம்ப வலிக்குதாம்மா? நான் எதையும் வேணும்னு செய்யலப்பா. திடீர்னு பட்டமாக்க முடியாம போச்சு. அதனால்தான் நான் சமைச்சேன். அதுக்குதான் அவங்க அந்த பிரேஸ்லெட் கொடுத்தாங்க. நீங்க கோவத்துல அடிச்சீங்க. நீங்க அடிச்சது கூட வலிக்கலப்பா. ஆனா திருடின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப வலிச்சது. அப்போ ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு. அம்மாக்கு பதிலா நான் போயிருந்தா நீங்க, அம்மா, கணேசன் எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்பீங்க. அப்படி எல்லாம் பேசாதம்மா. பெரிய தம்பி அடிக்கடி சொல்லுவாரு, இந்த நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல கூட நம்ம பேரு எழுதி இருக்குமா, அதுதான் அந்த வேலைக்கு நமக்கு கிடைக்குமா. அது மாதிரி நம்ம தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதாம்மா நடக்கும். இந்த என் தலையெழுத்து மட்டும் ஏன்பா அப்படி இருக்கு? ஏன் எல்லாம் தப்பாவே நடக்குது? இல்லம்மா, இனிமே உனக்கு அப்படியெல்லாம் நடக்காது. ஆதித்யா தம்பி சொன்னது வாக்கு இல்லம்மா, உன் தலையெழுத்து. சுந்தரம், என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நான் நம்பிக்கையெல்லாம் வாக்கு கொடுக்க மாட்டேன். அவர் சொன்னபடி உனக்கு அகிலாண்டேஸ்வரி அம்மா வீட்டுல வேலை கண்டிப்பா கிடைக்கும். அவர் சொன்னா செய்வாரு. அப்பா, அப்படி கடவுள் புண்ணியத்துல நடந்தா நான் ஒரு தப்பும் பண்ண மாட்டேன்ப்பா. இது அம்மா மேல சத்தியம். சரிம்மா, சாப்பிடு. நீ சாப்பிடு.
அப்பா நல்ல வேலை யாரும் இல்லை. ஹாய் ப்ரோ, என்ன இந்த டைம்ல பாக்ஸிங் பலமா போயிட்டு இருக்கு? டெண்டர் ஏதாவது கேன்சல் ஆயிடுச்சா இல்ல ப்ராஜெக்டே புட்டுக்குச்சா? எங்கடா போயிட்டு வர? ப்ரோ என் வாழ்க்கையே போயிருச்சு ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணட்டும்? எனக்கு எதுக்கு ப்ரோ இப்ப கல்யாணம்? பெரியவன் நீ இருக்கும்போது சின்ன பையன் எனக்கு எதுக்கு? இன்னும் எனக்கு கல்யாண வயசே வரல ப்ரோ. ஆனா அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அருண் உனக்கு கல்யாணமா அருண் உனக்கு கல்யாணமான்னு கேட்கும்போது எம்பாரசிங்கா இருக்கு ப்ரோ. ஐயோ ப்ரோ, என்ன ப்ரோ பதிலே பேச மாட்டீங்கிற? இப்ப எதுக்கு ஐஸ்வர்யாவை என்ன கல்யாணம் பண்ணி சொல்லி இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? ஐ டோன்ட் லைக் திஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் அம்மா பேச்ச என்னால கேட்க முடியாது. ஏய் ப்ரோ, எழுந்துடுறா. எவ்வளவு தைரியம் இருந்தா அம்மா பேச்ச கேட்க மாட்டேன்னு சொல்லுவ? ஒன்னு விட்டானோ. டேய், இது வரைக்கும் பாக்ஸிங்ல ரிங்குள்ள இருக்கிறவனை தான் அடிச்சிருக்கேன். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னு அடிச்சிட்டேனடா. சாரி ப்ரோ. நீ தம் அடிச்சப்போ நான் உன்னை அடிச்சதில்ல. தண்ணி போட்டு பொண்ணுங்களோட ஊர் சுத்துறப்போ கூட உன்னை அடிச்சதில்ல. ஏன் தெரியுமா? நீ மாற வந்தாண்டா. ஆனா நீ மாறல. உன்ன மாதிரி இருக்கிறவனை திருத்தறதுக்கு கல்யாணம் தான் ஒரே வழின்னு அம்மா நினைக்கிறாங்க. அதான் சரின்னு நானும் நினைச்சேன். அம்மாவோட டிசிஷனை போய் தப்புன்னு சொல்றீங்க. உன்னாலும் சாரி ப்ரோ, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன். இனிமேல் இப்படி பேச மாட்டேன். இந்த அடியை மட்டும் இல்லடா, சொன்ன வார்த்தையும் நீ மறக்கூடாது. ஆதித்யா, என்ன புள்ளடா நீ. மூத்த மகன் அம்மா மாதிரியே எல்லாருக்கும் பொறப்பானான்னு தெரியாது. ஆனா நீ உன்னை சுமந்த வலிய பூரா பெருமையா ஃபீல் பண்ண வைக்கிறடா. இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி பரம்பரைக்கு கம்பீரமான வாரிசுடா நீ. அதுல சந்தேகமே இல்லை. அது உன் நட உட பார்வை எல்லாத்துலயுமே கலந்திருக்கு. டிரைவர் மகளை காப்பாத்த போனேன்னு சொல்லாமலே புரிய வச்ச உன் கம்பீரம், ரவுடிங்க கிட்ட காட்டின உன் வீரம், ரெண்டையும் கொச்சையா பேசின பிரஸ் கிட்ட நீ காமிச்ச உன் அலட்சியம், வாவ், சுத்தி இருந்த எல்லா அம்மாக்களையும் ஏங்க வச்சுட்டடா ஆதித்யா. யாரோ ஒரு ராஜா நடுங்குற ஒரு மயிலுக்கு போர்வை கொடுத்தாராம். அது ஒண்ணு எனக்கு பெருசா தெரியல. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நீ கொடுத்த இந்த கோட் அதை விட மச் மோர் வேல்யூபிள்னு நான் ஃபீல் பண்றேன். அகிலாண்டேஸ்வரியின் மூத்த மகன் ஆதித்யாவும் அவரின் டிரைவர் மகள் பார்வதியும் மாயம். ரகசிய காதலா?
இது எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். ஐயா ரூம் க்ளீன் பண்ணோம். ஆ ஹாய் ப்ரோ, குட் மார்னிங். மார்னிங். ஏதோ ஒரு நாட்டுல அந்த நாடே எரியும் போது அந்த நாட்டு ராஜா கிட்டார் வாசிட்டு இருந்தானா. அது ஏதோ ஒரு நாடு இல்ல, ரோம் நாடு. அந்த ராஜா யாரோ இல்ல, நியூரோ. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டார் இல்ல, ஃபிடல். வாட்ச் ஏ ப்ராப்ளம். என்ன ப்ரோ தெரியாத மாதிரி கேக்குற? எல்லாம் மேரேஜ் ப்ராப்ளம் தான். உனக்கு ஒன்று தெரியுமா, சில நேரம் சில ப்ராப்ளம் தான் சொல்யூஷனாக மாறும். ப்ரோ அப்ப என் கல்யாண ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல வரியா? இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி? ஏன், உனக்கு என்ன கல்யாண வயசு வரலையா, இல்லை ஐஸ்வர்யாவை பிடிக்கலையா? ப்ரோ இப்ப எனக்கு கல்யாணம் வேணாம் ப்ரோ. அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அருண், இந்த மாதிரி பேசுகிற பசங்களாம் யாரையாச்சும் லவ் பண்ணுவாங்க. நீ எப்படி யாரையாச்சும்? ப்ரோ ஏய் சாரிடா, நீ தான் ஒரே நேரத்தில் நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணுவல. நீயும் கலாய்க்கிற பாத்தியா ப்ரோ? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. சரி டைம் ஆச்சு, அம்மா டைனிங் டேபிள் வந்திருப்பாங்க, பார்ப்போலாம். ஹலோ. ஹாய் சார். R&D டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, 15 days டைம் கேட்டிருக்காங்க. ஆமாம், யா சொல்லிட்டாங்க. எஸ், ஐ காட் அன் இன்ஃபர்மேஷன். ஓகே, யா டன், பை. அவள் இப்படி இருக்கிறதுக்கு ரீசன் அவள் சும்மா இருக்கிறது தான். அவளுக்கு நம்ம வீட்லேயே ஒரு வேலை கிடச்சிட்டா பொறுப்பு வந்துடும். நான் அவளுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணுறேன். இந்த வீட்டு சமையலில் உன் கைப்பக்கம் சேரும் பார்வதி. அம்மா கிட்ட நான் கண்டிப்பாக பேசுகிறேன். பட்டுமா பரிமாறு. சரிங்கம்மா. அருண், ஆ? என்ன கண்ணெல்லாம் வீங்கின மாதிரி இருக்கு? ஸ்கின் அலர்ஜிமா? ஓ அலர்ஜியா? ஓஹோ. விஜயா, அருணுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரு. ஓகே மேடம். பை த வே, நாளைக்கு காலையில் 7:30க்கு ரெடியாக இருக்கணும். கோவிலுக்கு போகணும். கோயிலுக்கா? எதுக்குமா? என்னாச்சு, ஏன் பதட்டப்படுற? நிச்சயம் விஷயமா சுவாமிஜியை பார்க்கணும். நீ முன்னாடி போயிடு. நான் ஐஸ்வர்யா தாக்ஷாயினி எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு வரேன். பட்டமா, அம்மா நெய்வேத்தியம் எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குமா? அதெல்லாம் கேட்கணுமா அகிலா? அதான் மணக்குது. ஆமா ஆமா, 7 வகை சாதம், 3 வகை பாயசம் எல்லாம் மணக்கிறத பார்த்தா பட்டம்மா கைப்பக்குவம் மாதிரி தெரியலையே. ஏன் பட்டம்மா, நெய்வேத்தியம் எல்லாம் நீயே சமைச்சியா இல்ல பார்வதி கைப்பக்குவமா? சித்தி, இல்லை பார்வதி செஞ்சிருந்தா இப்போ என்ன?
உண்மையதான் சொல்கிறேன். அன்னைக்கு ஐஷு ஃபேமிலி வந்தப்போ பார்வதி ஒரு ஆக்சிடெண்ட்டாக சமைச்சா. ரொம்ப நல்லா இருந்துச்சுல. அன்னைக்கு அவள் செஞ்ச சாப்பாடை யாராலையும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அம்மா, 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை கேட்காமலே ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்டேன். அம்மா, தோனியை நான் நேரில் போய் பார்க்க போறேன்னு உங்ககிட்ட கேட்காமலே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். சாரிம்மா. அதே மாதிரி இப்போ நான் உங்ககிட்ட கேட்காம ஒரு வாக்கு கொடுத்துட்டேம்மா. அது காலேஜ் டைம், அது ஒரு ஃபன்னு. ஆனால் இது அப்படி இல்லைம்மா. ஒரு பொண்ணோட எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயம். பொண்ணா? பார்வதியா? ஆமாம். நீங்க நைட்டு தேடி போனீங்களே, அப்பவே தெரியும் தம்பி. ஏய், ஆ, அவன் இன்னும் பேசி முடிக்கவே இல்லை. 16 கம்பெனிஸ், எவ்வளவோ எம்ப்ளாயீஸ், அப்பாயின்மெண்ட்ஸ். அவன் நம்பர் 1 பிசினஸ் மேக்னெட், தி கிரேட் ஆதித்யா. அவன் சாரி சொல்லி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஆதித்யா, நீ சொல்லுப்பா. என்கிட்ட சாரி சொல்லி பேசுற அளவுக்கு அப்படி என்ன வாக்கு கொடுத்த அவளுக்கு? இருந்தது. அன்னைக்கு நம்ம வயிறு மட்டும் இல்லைம்மா, மனசும் நிறைஞ்சது. அதனால அவளை நம்ம குக்கிங் டீமில் சேர்த்துக்கலாமா? இது என்னோட ரிக்வெஸ்ட் அண்ட் ஆப்ளிகேஷன். ஒன்ஸ் அகேன் சாரிம்மா. அம்மா, பார்வதியை தேடி கூட்டிட்டு வரேன்னு பெரிய தம்பி ஆதித்யா போயிருக்காருமா. நீ சாரி கேட்டு ஒரு விஷயம் கேட்டும் என்னால உடனே பதில் சொல்ல முடியல. எத்தனையோ கோடிக்கணக்கான பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ்ல நீ என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்க. நானும் செகண்ட்ஸ்ல முடிவை சொல்லியிருக்கேன். ஆனா இந்த பார்வதி விஷயம் ஆதித்யா, நீ வாக்கு கொடுத்துட்டு சாரி கேட்டுட்ட. நான் சாரி கேட்டுட்டு வாக்கு கொடுப்பேன். வெயிட் பண்ணுவியா? மா, ஐம் சாரி ஆதித்யா. ஃபர்ஸ்ட் டைம் நீ ஒன்று கேட்டு அம்மாவால உடனே முடிவை சொல்ல முடியல. எனக்கு ஹாஃப் டே, ஜஸ்ட் 12 hours டைம் வேணும். ஓகேம்மா. ஓகே, குட். எக்ஸ்கியூஸ் மீ. உண்டு இல்லைன்னு பட்டுன்னு சொல்லாம இப்படி போயிட்டாங்களே. ஆதித்யா, பா, அகிலா சொன்னது 100% ட்ரூ. நான் எத்தனையோ பேர்கிட்ட ஐ எம் ஆதித்யாஸ் டேடுன்னு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கேன். பல பேருக்கு பொறாமையாயிருக்கேன். ஆனா இப்ப நீ கேட்ட விஷயம் பொண்ணு விஷயம் இல்ல. அகிலா நல்ல முடிவா எடுப்பான்னு நம்புறேன். லெட்ஸ் வெயிட் ஃபார் த ஷோ.